வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தன் யூஸ் பண்ணி ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம PyQtங்கிற ஃப்ரேம்வொர்க் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து யூசர்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் இன்புட் வாங்கி சேம் பர்பஸை எப்படி சால்வ் பண்ண போகிறோம். அதாவது யூசர்கிட்ட வந்து கமாண்ட் லைனில் எப்படி இன்புட் வாங்கி எப்படி அவுட்புட் காமிக்க போகிறோம், எப்படி யூசர்கிட்ட இருந்து வெப் இன்டர்ஃபேஸில் இன்புட் வாங்கி காமிக்க போகிறோம், ப்ளஸ் சேம் இன்புட் டெஸ்க்டாப் UI த்ரூ வாங்கி எப்படி அவுட்புட் காமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி க்ளோன் பண்ணாதவங்க ஃபியூச்சர் சயின்டிஸ்ட் கிட் ரெபாசிட்டரியிலேருந்து க்ளோன் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு GUI ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே ஒரு பைத்தன் ஃபைல் மேபி UI interface அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இம்போர்ட்டிங் பண்ணணும் ஃப்ரம் PyQt. ஸோ PyQt 5 வந்து எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். PyQtலேருந்து வந்து இம்போர்ட் ஸோ Q widgets. ஸோ இந்த Q widgetsல மோஸ்ட்லி எல்லா திங்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து UICன்னு சொல்லி நம்ம வந்து பேசிக்லி UI இது வந்து Qt டிசைனர் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் க்ரியேட் பண்ணுவோம். அந்த இது வந்து லோட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இதுக்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி லோட் பண்ணுவோம். ஓகே, நம்ம அதை பற்றி பார்க்கலாம் லேட்டராக. ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும் ஃபார் மெயின் விண்டோக்காக. ஸோ இது வந்து பேசிக்லி வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். Q widgetsல Q main window அப்படிங்கிற இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணுவோம். ஸோ மேபி லைக் சாம்பிள் விண்டோ. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் செல்ஃப் ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து சூப்பர் மை விண்டோ செல்ஃப். இந்த ஆர்டரில் நம்ம வந்து பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ பைத்தன் 2ல் இந்த இது வந்து நம்ம மேண்டேட்டரியாக கொடுக்கணும். ஸோ அந்த ஆர்டர். பட் பைத்தன் 3ல் வந்து அது மேண்டேட்டரி கிடையாது. பட் ஸ்டில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பட் இதை எல்லாமே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம UI டிசைன் பண்ணணும். ஸோ டிசைனர் டூல் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டிசைனர் டூல் வந்து பேசிக்கலி வந்து பைத்தன் ஃபோல்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ பைத்தன் லிப் சைட் பேக்கேஜஸ் ஃபோல்டருக்குள்ள இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தன் லொக்கேஷன் கண்டுபிடிக்கலாம். வேர் பைத்தன். ஸோ இந்த லொக்கேஷனில் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இந்த லொக்கேஷனுக்குள்ளே லிப்பில் சைட் பேக்கேஜஸ் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா PyQt நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ப்ளஸ் PyQt டூல்ஸ்குள்ளே தான் வந்து டிசைனர்ஸ் பேசிக்கலி இருக்கும். ஸோ Qt பின் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டிசைனர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு UI ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு UI ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம நியூ UI ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேபி லைக் மெயின் விண்டோ பிளாங்க் ஒரு விண்டோ நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணிக்கலாம். மெயின் விண்டோ ஒன்று இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும். ஸோ இன்புட் வாங்கணும் யூசர்கிட்ட இருந்து. அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட் அந்த இது வாங்கிக்கலாம். ஸோ இதோட ஆப்ஜெக்ட் நேம், ஏன்னா இதை வந்து நம்ம கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணோன்னா வேல்யூ பாக்ஸ். ஏன்னா வந்து நம்ம கோடில் ஸ்கிரிப்டில் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுவோம் ஆப்ஜெக்ட் நேமு. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது வந்து அதை டிஸ்பிளே பண்ணணும். இது வந்து அவுட்புட் பாக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் நேம் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் கிளிக் பண்ணும்போது கால்குலேட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு பட்டன் வேணும். ஸோ பட்டன் வந்து
ஸோ இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கால்குலேட் அப்படின்னு சொல்லி பட்டன் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி கால்குலேட் பட்டன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேபி எக்ஸிட் பட்டன் வேணால் மேபி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த சைஸ் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சைஸில் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இன்கேஸ் மெனு பார் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை மெனு பார் வேண்டாட்டி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையில்லை. இன்னொரு பட்டன் வச்சுக்கலாம். மேபி லைக் இது வந்து எக்ஸிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ பேசிக்லி இந்த எக்ஸிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி வந்து சிக்னல்ஸ், இந்த சிக்னல் வரும்போது எக்ஸிட்லேருந்து கிளிக் அப்படின்னு சொல்லி சிக்னல் வரும்போது யார் ரிசீவ் பண்ணுறாங்க? மெயின் விண்டோ ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணி மேபி இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இதோட பேக்எண்ட். ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து நம்மளோட லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூசர், okay, let's go to future scientist folder. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்குள்ள இந்த லொக்கேஷன்லேயும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சாம்பிள் யூஐ சம்திங் நேம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மகிட்ட வந்து இன்புட் வாங்குறதுக்கு ஒரு திங் இருக்குது, அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கால்குலேட் பட்டன். ஸோ இது ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஈவெண்ட் கால்குலேஷன் நடக்கணும். ஸோ அது கால்குலேட் ஆகி இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசருக்கு வந்து நம்ம வந்து இது என்ன ஃபீல்டு, இது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன டிஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே மேபி இங்கே நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ சேவ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ அந்த யூஐ லோட் பண்ணணும். ஸோ uic.load ui ஃபைல் நேம். ஸோ இந்த சேம் லொக்கேஷனில் இருக்கனால நம்ம டைரெக்டாக அப்படியே வந்து sample.ui அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணலாம், சேம் செல்ஃப். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூஸ் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும், செல்ஃப் வேல்யூஸ்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் சைல்டு Qt widgets. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன ஆப்ஜெக்ட் டைப் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா Q டெக்ஸ்ட் எடிட்னு சொல்லி காமிக்கும். ஸோ அந்த Q டெக்ஸ்ட் எடிட் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ Q டெக்ஸ்ட் எடிட். ஸோ இந்த டைப் கமா அதோட நேமை நம்ம சொல்லணும். ஸோ நம்ம நேம் வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் நேம் வந்து வேல்யூ பாக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம அங்கே வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதோட இது கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி வந்து அவுட்புட்டு நம்மளுக்கு வேணும். ஸோ அவுட்புட் ஃபைன் சைல்ட், அதுவும் சேம் டைப், பட் ஆனால் அவுட்புட் பாக்ஸ். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள், அவுட்புட் பாக்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் வந்து என்ன செட் பண்ணியிருக்கோம், அவுட்புட் பாக்ஸ். இது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சப்மிட் பட்டன் ஆர் கால்குலேட் பட்டன். ஸோ கால்குலேட் ஃபைன் சைல்டு, ஆனால் இது வந்து Q புஷ் பட்டன் டைப். ஸோ இதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டைப் வேணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் புஷ் பட்டன் டைப்பாக இருக்குது. இது வந்து புஷ் பட்டன் டைப். ஸோ இதோட நேம் என்ன, கால்குலேட் பட்டன். செக் பண்ணி ஸோ இப்போ எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் டாட் கால்குலேட் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும். அது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஆன் கால்குலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேசிக்லி இங்கே என்ன நடக்கும்னா ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் அப்படிங்கிற இந்த பேக்கேஜ்குள்ளே மேபி லைக் யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்து ஆவரேஜ்னு சொல்லியிருக்கு. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த வேல்யூஸ்லேருந்து டெக்ஸ்ட்டை நம்ம எடுக்கணும். ஸோ
ஸோ இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஆப்ஜெக்டில் இருக்க மெத்தட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு தெரியும்னா நம்ம வந்து PyQt கிளாஸ் ரெஃபரன்சஸ் வந்து டாக்குமெண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணணும். அதுக்கு வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் PyQt 5 கிளாஸ் ரெஃபரன்ஸ். ஸோ இது நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கைடு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம டிஃபால்ட்டாக நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் text edit. ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் எடிட்டில் இந்த பாக்ஸ்லேருந்து நம்மளுக்கு வேணும். ஸோ C++ டாக்குமெண்டேஷன் இருக்கும், அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து அங்கேருந்து டெக்ஸ்ட் எடுக்கணும் ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து நம்ம பேசிக்லி என்ன அப்படின்னா பிளெயின் டெக்ஸ்ட்டாக வேணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கெட் பண்ணுறக்கு, அதாவது அங்கேருந்து எடுக்கிறதுக்கு வந்து plain text அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறதுக்கு set plain text யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்னா இந்த கால்குலேட் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா values equal to self dot values இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற நம்மளுக்கு வேல்யூ வேணும். ஸோ அந்த மெத்தட் என்னென்னா plain text. நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வரும், அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னா மேபி இங்கேயே கூட நம்ம டைரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் நம்ம வந்து டெக்ஸ்ட் எப்படி என்டர் பண்ணணுமோ கமா பேஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அது ஒரு இன்டீஜர் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். int of value dot strip. ஸோ இன்கேஸ் ஒயிட் ஸ்பேசஸ் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம். வேல்யூ இன் வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸில் இது வந்து இப்போ நம்ம ஸ்பிட் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டாக கிடைக்கும். அந்த கிடைச்ச லிஸ்ட்டை வந்து அதில் இருக்க ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து அதில் அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஆவரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி நம்ம அந்த அவுட்புட்டை வந்து வாங்கி வச்சுக்கலாம். அவுட்புட்டை வந்து ஆவரேஜ் ஸ்ட்ரிங் வாங்கி மேபி ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இப்போ வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது வந்து அதை வந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அது ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம செல்ஃப் டாட் அவுட்புட்டில் நம்ம செட் பண்ணணும். ஸோ செல்ஃப் டாட் செட் அதில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து செட் பிளைன் டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதோட கிளாஸ் ரெஃபரன்சஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். செட் பிளைன் டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவுட்புட் டெக்ஸ்ட் பண்ண போகிறோம், செட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் இங்கே நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன இந்த மெத்தட் தான் கால் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணணும். மீன்ஸ் என்னென்னா இது ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட் லைக் ஈவெண்ட் நேம் என்ன அப்படின்னா கிளிக். ஸோ உங்களுக்கு ஈவெண்ட் நேம்டு வேணும் நேம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இங்கே கூட நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஒரு பட்டனுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கால்குலேட் பட்டன் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா சிக்னல்ஸ் என்னென்ன வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணலாம். பட் நம்ம இங்கே வந்து டைரெக்டாக எதுவும் பண்ணல, கோடில் நம்ம வந்து பண்ண போகிறோம். கனெக்ட் எதை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா செல்ஃப் டாட் ஆன் கால்குலேட் அப்படிங்கிற மெத்தடை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து இந்த வேல்யூஸ் எடுத்து அது பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது வந்து ஷோ மெத்தடை கால் பண்ணணும். செல்ஃப் டாட் ஷோ கால் பண்ணும்போது அந்த யூஐ வந்து இந்த டிஸ்பிளேக்கு வரும். ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு நம்ம ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே யூஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே GUI. ஓகே, ஸோ இப்போ வந்து Qt அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும். ஆப் இஸ் ஈக்குவல் டு அது Q widgetsல தான் இருக்கும். Q அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு வந்து sys args வந்து பாஸ் பண்ணணும். arg. ஸோ sys arg வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து sys வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்பவுமே இம்போர்ட்டிங் வந்து இந்த ஆர்டரில் வச்சுக்கோங்க. பில்ட்-இன் லைப்ரரிஸ், அதுக்கப்புறம் வந்து தேர்ட் பார்ட்டி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்குது, அதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டம் திங்ஸ் இந்த ஆர்டரில் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்டேஷன். ஸோ இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ UI ஈக்குவல் டு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸிட் வந்து ப்ராப்பராக ஆகணும். CEXE அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்குது.
ஸோ இதை நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஐ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பேசிக்லி நம்ம இங்கே வந்து டிசைன் பண்ணது இங்கே லோட் ஆகி நம்மளுக்கு இப்போ காமிக்குது இந்த டிசைனர் டூலில் பண்ணது. ஸோ இப்போ வந்து 1,2,3 அப்படின்னு பாஸ் பண்ணும்போது கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து இங்கே காமிக்கும். ஸோ அது இப்படி தான் வந்து ஒரு சிம்பிளாக நம்ம GUI அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சேம் இதே ஆவரேஜ் கால்குலேஷன் எப்படி கமாண்ட் லைன் த்ரூ பண்ணலாம், எப்படி இந்த UI த்ரூ பண்ணலாம், எப்படி வெப் இன்டர்ஃபேஸ் த்ரூ பண்ணலாம் அப்படிங்கிறத சேம் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் வேஸில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம பேசிக்காக இந்த வீடியோவில் வந்து PyQt யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிள் GUI அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் வந்து இனிஷியலாக வந்து எப்படி வெப் இன்டர்ஃபேஸ், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் ப்ளஸ் UI எப்படி டுகெதராக வந்து கம்பைன் பண்ணி சேம் பர்பஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த வீடியோ வந்து லென்த்தியாக போகிறதுனால வந்து அதை 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம பேசிக்காக இப்போ பார்த்தது, செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து எப்படி டுகெதராக மூணையும் கம்பைன் பண்ணி எப்படி இந்த சேம் பர்பஸை சால்வ் பண்ணுறங்கிறத பற்றி பார்க்கலாம். இது போக உங்களுக்கு எதுவும் சஜஸ்டட் டாபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட்டு மேபி இன் ஃபியூச்சர் வீடியோஸில் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.